அன்புக்குரிய பனிமே அன்னையின் மக்களே, பனிமே தாயின் பல பண்புகளை பாட்டிலே இசைக்கலாம், ஏட்டிலே எழுதலாம், பண்பாட்டிலே புகழ் சூட்டலாம். இப்பண்புகளில் முக்கியமானது, முதன்மையானது, முன்மாதிரியானது அன்னையின் இறை நம்பிக்கையாகும். இவரது நம்பிக்கையின் அடித்தளம் தந்தை இறைவன். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என அன்னை முழுமையாக நம்பினார். இதையே எலிசபெத்தும் உறுதிப்படுத்துகின்றார். மரியே, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அன்னையினது நம்பிக்கையின் உள்ளடக்கம் நீதியும் அன்பும் என்ற இறை ஆட்சியின் விழுமியங்களாகும். இது மரியாவின் புரட்சி பாடலில் வெளிப்படுகின்றது. வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்ந்தோரை உயர்த்தினார் என இறை நீதியையும் அன்பையும் பாடுகின்றார் அன்னை. இயேசு இதை உறுதிப்படுத்துகின்றார். சிறியவற்றில் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை என்கின்றார். அன்னையினுடைய நம்பிக்கையின் இலக்கு இயேசு கனவு கண்ட இறை ஆட்சி, அதாவது சமத்துவ சமதர்ம சமுதாய படைப்பு. இயேசு இதை உறுதிப்படுத்துகின்றார். அனைத்திற்கும் மேலாக இறை ஆட்சியையும் இதற்கு ஏற்புடையதையும் நாடுங்கள் என்கின்றார். இதன் அடிப்படையில் இன்று அன்னை நமக்கு சொல்வதென்ன? அவர், அதாவது இயேசு, உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்ச்சியின் போது தந்தை இறைவன் இதை உறுதிப்படுத்துகின்றார். என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்கின்றார். எனவே பனிமே தாயின் அன்பு மக்களே, அன்னையின் அனைத்து பக்தி முயற்சிகளுக்கும் மையமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவே. இதுதான் கத்தோலிக்க திரு அவையின் அதிகாரபூர்வமான போதனை. எனவே பனிமே தாயின் நம்பிக்கை போல கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றும், நீதியும் அன்பும் அவரது விழுமியங்கள் என்றும், அவரது இலக்கு எல்லோரும் மகிழ்வோடு வாழும் ஒரு புதிய இறையாட்சி சமுதாயத்தை படைக்க இயேசுவுக்கு செவிமடுத்து வாழ்வதே பனிமே அன்னைக்கு செய்யும் உயர் மரியாதை, உன்னத மதிப்போ, ஒப்பற்ற வணக்கம். பல வேளைகளில் நாம் இதை செய்ய தவறியதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். அன்னையைப் போல இறை நம்பிக்கையில் வேர் பதித்து வாழ உறுதியேற்போம். அருள் நிறைந்தவளும் பெண்களுக்குள் பேறு பெற்றவளும் அன்னை மரியாள் மட்டுமல்ல, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் அந்த பேற்றில் பங்கு பெறுகிறார்கள். இந்த நாட்களில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகின்ற தீமைகளெல்லாம் அகல வேண்டுமென்றும், கொடூரங்கள் கொடுமைகள் எல்லாம் நீங்கி ஒவ்வொரு குழந்தையும் இறைவனுடைய பொற்கரங்கள் அல்லது பிம்பங்கள் என்பதை மனிதன் உணர்ந்து தாய்மார்களையும் பெண்களையும் மதிக்கவும் போற்றவும், முடிந்தால் ஆராதிக்கவும் வேண்டிய ஒரு நல்ல அருளை அன்னை மரியாள் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தவறுகளுக்காக, செய்த கொடூரங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைப்பாராக.
நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக. தன்னுடைய அன்பு திருமகனின் வழியாக நம் அனைவரையும் தூய்மைப்படுத்தி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாய் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1-5 வரை. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவருடன் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஏழு கடற்துறையின் ஏக அடைக்கலை தாயாக கொலுவீற்றிருக்கிற சந்த மரிய தஸ்ரேவிஸ் மாதாவின் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக வந்து பங்கு பெற முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை இருந்தாலும் குறைந்தபட்சம் நேர் அலையிலாவது பார்க்கிற பாக்கியம் கூட தந்ததற்காக இந்த தாய்க்கு நன்றி சொல்லுவோம். இடியிலிருந்து இந்த நகரை பாதுகாத்த அந்த தாய் இன்றும் வாழ்வின் இடிபாடுகளிலிருந்து நம்மை தாங்குவார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அந்த அன்னையிடம் பற்றுக்கொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளை தேடி வருவதற்கும் இந்த அன்னை மரியாவுடைய புகழை பாடுவதற்கும் விசுவாச கோட்பாடுகள் தேவையில்லை. மாதாவின் திரு காட்சிகள் தேவையில்லை. மாதாவின் தொடர்ந்த புதுமைகள் தேவையில்லை. ஒன்றே ஒன்று போதும், விவிலியம். விவிலியத்தை வாசித்தால் போதும் இந்த அன்னை மரியாளை எந்த அளவு நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனாலும் விவிலியம் மரியாளை குறித்து பதிவு செய்திருக்கிற பகுதிகள் மிக மிக குறைவு. ஆனால் அந்த குறைவான பகுதிகளில்
நற்செய்தியாளர்கள் சொல்ல வருகிற செய்தி நிறைவாக இருக்கிறது, மிகுதியாகவே இருக்கிறது. விவிலியத்தை படிக்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. 4 நற்செய்தியாளர்களில் 2 நற்செய்தியாளர்கள் தான் அன்னை மரியாளை பற்றி ஓரளவு பேசியிருக்கிறார்கள். லூக்கா நற்செய்தியாளர், யோவான் நற்செய்தியாளர். லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை சொல்வார். 12 வயதில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் பதிவு செய்திருப்பார். யோவான் நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் 2 இடங்களில் தான் மரியாளை பற்றி பேசுவார். ஒன்று கானாவூர் கல்யாணம், மற்றொன்று கல்வாரி மலையில் அவர் சிலுவை அடியில் நின்றது. இன்னும் ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்த 2 நற்செய்தியாளர்களில் இவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சிகளில் 2 முறைதான் அன்னை மரியாளும் இயேசுவும் உரையாடி இருப்பார்கள். ஒட்டுமொத்த நற்செய்திகளில், குறிப்பாக லூக்கா யோவா நற்செய்திகளிலே 2 முறைதான் அன்னை மரியாவும் இயேசுவும் உரையாடி இருப்பார்கள். ஒன்று லூக்காவில் வருகிறது, மற்றொன்று யோவானில் வருகிறது. இன்னும் ஆச்சரியம், இந்த 2 உரையாடல் நிகழ்வுமே 2 நற்செய்திகளிலும் 2ஆம் அதிகாரத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 12 வயதில் இயேசு 3 நாட்கள் காணாமல் போய் எருசலேமில் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்ச்சி பதிவு செய்திருக்கிறது. அங்கு அன்னை மரியாளும் இயேசுவும் உரையாடுகிறார்கள். அடுத்ததாக 30 வயதிலே இயேசு 30 வயது நடந்து கொண்டிருக்கிற பொழுது கானாவூர் திருமணத்திலே இயேசுவும் மரியாளும் உறவாடுகிறார்கள். இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், விவிலியத்தில் இந்த உரையாடல் நிகழ்ச்சியில் வார்த்தைகள் எதிர்மறையாக இருக்கிறது, ஆனால் செயல் நேர்மறையாக இருக்கிறது. 12 வயதில் என்ன நடக்கிறது? மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தவை என்று ஒரு ஆதங்கத்தை, ஒரு பதட்டத்தை அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிற போது இயேசு என்ன சொல்கிறார்? ஏம்மா, ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தையின் அலுவல்களில், என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? வார்த்தைகள் எதிர்மறையானவை. ஆனால் அடுத்த வசனம் சொல்லும், அவர்களோடு இயேசு நாசரேத்திற்கு சென்று அவர்களுக்கு பணிந்து இருந்தார். கானாவூர் கல்யாணத்தில் ஏறக்குறைய இதே நிகழ்ச்சி தான். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு சொல்வார், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் கடைசி என்ன நடக்கிறது? தண்ணீர் ரசமாக மாற்றப்படுகிறது. ஆக வார்த்தைகள் எதிர்மறையானவை போன்று தோன்றினாலும் அங்கே செயலானது நேர்மறையாக இருக்கிறது. முதல் 3 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களும் இயேசுவின் புதுமைகள் பலவற்றை சொல்லியிருக்கிறார். எத்தனையோ புதுமைகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆச்சரியம், கானாவூர் கல்யாணத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யல? பேசல. வெறுமனே 7 புதுமைகளை மட்டும் பதிவு செய்திருக்கிற இந்த 4வது நற்செய்தியாளர் புனித யோவான் முதல் புதுமையாக எதை பதிவு செய்திருக்கிறார்? இந்த கானாவூர் கல்யாண நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். மீதி 3 நற்செய்தியாளர்களுக்கும் தோன்றாத ஒன்று, ஏதோ ஒரு காரணம் இந்த 4வது நற்செய்தியாளர் புனித யோவானுக்கு தோன்றி இருக்கிறது. எனவே தான் அந்த புதுமையை சொல்லுகிற பொழுது அதனுடைய தேவை, அந்த புதுமைக்கான தேவை எங்கிருந்து வருகிறது, அந்த புதுமை எப்படி நடக்கிறது, அந்த புதுமையினால் என்ன நடந்தது என்பதையும் யோவான் பதிவு செய்வதை நாம் அறிகிறோம். குறிப்பாக புதுமையினால் ஆன நிகழ்வு கடைசி வசனத்திலே நாம் வாசித்தோம். 11வது வசனம், இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இவ்வாறு அவர் தனது வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரில் நம்பிக்கை கொண்டார்கள். இது விளைவு. தொடக்கம் எங்க? மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. மரியாள் தன்னுடைய மகனிடத்திலே சென்று சொல்லுகிறாள், மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு செய்தி அல்ல, இது வெறுமனே ஒரு தகவல் பரிமாற்றம் அல்ல.
தன்னுடைய மகனிடத்திலே சென்று இருக்கிற ஒரு குறையை தெரிவிக்க வேண்டும் என்பது தாய் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பது அந்த தாயின் நோக்கமாக இருக்க முடியாது. ஒருவேளை இதை செய்தியாகவோ ஒரு தகவலாகவோ தன்னுடைய மகனத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று அந்த நினைத்திருந்தால், அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று மகன் சொன்ன பிறகு அதோடு கதை என்ன செஞ்சிருக்கும், முடிந்திருக்கும். ஆனால் அது செய்தியாக அல்ல, அது ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய மகனிடத்தில் சொன்னால் தன்னுடைய மகன் எப்படியும் செய்வார். அதை செய்வதற்கான ஆற்றல் தன்னுடைய மகனுக்கு இருக்கிறது என்று அந்த தாய் உறுதியாக நம்பிய காரணத்தினால்தான் இயேசுவிடம் சொல்லுகிறார், மகனே ரசம் தீர்ந்துவிட்டான். பிரியமான, இப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகில் இயேசுவிடம் முதலில் ஜெபித்த நபர் அன்னை மரியாள். இயேசுக்குள்ளாக வல்லமை ஒளிந்திருப்பது, இயேசுவால் புதுமையை செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்பதை முதலில் கண்டு கொண்டவரும் அன்னை மரியாள். அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான சூழலையும் உருவாக்கி வைத்தவர் அன்னை மரியாளாக இருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய மகனிடத்தில் சொன்னால் அவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், எப்பொழுது செய்வார், எவ்வளவு செய்வார் என்பதெல்லாம் அன்னை மரியாளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒன்று அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது, என்னுடைய மகனிடத்தில் இந்த குறையை சொன்னால் நிச்சயமாக என்னுடைய மகன் செய்தியை தீருவார் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம் அந்த தாய்க்கு இருந்தது. தாய்க்கு பிள்ளை பற்றி தெரியாதா என்ன? ஒரு இடத்திலே குறை என்று என் மகனிடத்தில் நான் சொல்லிவிட்டேன். அதை சொன்ன பிறகு நான் வளர்த்த பிள்ளை, அந்த குறையை போக்க ஆற்றல் இருக்கிற என்னுடைய பிள்ளை அதை செய்யாமல் எப்படி போவார் என்ற உறுதியான அந்த நம்பிக்கை மரியாளிடத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று இயேசு சொல்கிறார். எனது நேரம் இன்னும் வரவில்லை என்பதையும் அவர் சொல்லுகிறார். மாதா என்ன செய்யல, ஜெபத்தை சொன்ன மாதா தளர்ந்து விடவில்லை. மகனுடைய பதில் எதிர்மறையாக இருக்கிறது என்று அவர் உள்ளம் சோர்ந்து போய்விடவில்லை. மாறாக என்ன செய்கிறார், அங்கிருந்த பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இங்குதான் இயேசு மீது அவர் வைத்திருக்க ஆழமான நம்பிக்கை, தன்னுடைய மகனிடத்தில் அவர் வைத்திருக்க உறுதியான நம்பிக்கை வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே இதுவரை பணியாளர்களாக இருந்த அந்த மக்கள் இயேசுவின் சீடர்களாக அங்கே மாறுகிறார்கள். இயேசு சொல்வதை அவர்கள் என்ன செய்கிறார்கள். ஆக அன்னை மரியாவின் வார்த்தைக்கும் இயேசுவின் வார்த்தைக்கும் அந்த பணியாளர்கள் செவிமடுத்ததால் அங்கே இயேசுவின் முதல் புதுமை நடப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஏன் தாய் திருச்சபை இந்த மரியாள் வழியாக இயேசுவிடத்தில் இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் இதுதான் காரணம். இந்த ஒரு கல்யாணம் தான் காரணம். தன்னுடைய நேரம் வரவில்லை என்று தெரிந்த பிறகும், அந்த நேரத்தை, அந்த கருத்தை வெளிப்படையாக தன்னுடைய தாயிடத்தில் சொன்ன பிறகும், தன் தாய் சொல்லிவிட்டால் என்கிற ஒரே காரணத்திற்காக இயேசு தன்னுடைய நேரத்தை மாற்றி அமைக்கிறார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவுக்கு தெரிகிறது இது தன்னுடைய தந்தை தனக்கு குறிக்கப்பட்ட காலம் அல்ல, நேரம் அல்ல என்று இயேசுவுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் தாய் சொல்கிறார், இல்ல மகனே, இதுதான் உனது நேரம், இதுதான் உனது நேரம். அப்படியானால் இயேசுவுக்கு அவர் பணியை தொடங்குவதற்கான நேரத்தை குறித்து கொடுக்கிறவர் அன்னை மரியாளாக இருப்பதை நாம் பார்க்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், விண்ணக தந்தையின் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என உணவு என்று இயேசு சொல்வார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே என்ன ஆச்சரியம் என்றால், தந்தையின் விருப்பத்தை எங்கிருந்து தொடங்குகிறார்? தாயின் விருப்பத்தை நிறைவேற்றிதான் தந்தையின் விருப்பத்தை தொடங்குகிறார். மன்னக தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலிருந்து தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தொடங்குகிறார் என்பதை நற்செய்தியை நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் இருக்கிற அந்த உறவை, அன்னை மரியாளின் பரிந்துரைக்கு இருக்கிற ஆற்றலை 2 வரிகளில் சுருக்கமாக சொல்லிவிடலாம். மாதா புள்ளி வைத்தால் இயேசு கோலம் போடுவார். மாதா புள்ளி வைத்தால் இயேசு கோலம் போடுவார். மாதா கோடு போட்டால் இயேசு ரோடு போடார். ஒருவேளை நாம் கேட்கிற வரத்தை இந்த தாய் நமக்கு பெற்று தராமல் இருக்கலாம். ஆனால் உறுதியாக சொல்லுவேன், நமக்கு தேவையானதை இந்த தாய் நிச்சயமாக பெற்று தருவார். ஆமென்.
நற்செய்தி வழியாக இறைவன் நம்மோடு பேசியதை கேட்ட நாம் ஜெபத்தின் வழியாக அவரோடு பேசுவோம். நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய கவலைகளையும் மகிழ்ச்சியையும் ஜெபமாக மாற்றி அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். 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 ஆசிகளின் ஊற்றே இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் ஸ்டீஃபன் திருநிலையினரை ஆசீர்வதிக்கவும், எங்கள் நாட்டு தலைவர்களையும் ஆட்சி பொறுப்பில் உள்ள அனைத்து மக்கள் தலைவர்களையும் முது ஞானத்தால் நிரப்பி வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கொடைகளின் தந்தையே இறைவா, தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வழியாக இந்த திருப்பலியில் பங்கு பெறும் பணிமய தாயின் பாசப்பிள்ளைகள் அனைவரையும் அந்த தாயின் கனிவான பரிந்துரையால் பாதுகாத்து அவர்களுக்கு விண்ணக மண்டக கொடைகளை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நலன்களின் தந்தையே இறைவா, இப்பெருவிழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த உபகாரிகள், நன்கொடையாளர்கள், தொண்டர்கள், பேராலய ஊழியர்கள், பெருவிழாவிற்கு உதவி செய்யும் அதிகாரிகள், ஊழியர்கள், மக்கள் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தெய்வீக மருத்துவரே இறைவா, பணிமய தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் கொரோனா பெருந்தொற்றின் 3ஆம் அலையிலிருந்து நாங்களும் குறிப்பாக இளையோர் மற்றும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நன்மையின் ஊற்றான கடவுளே, கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பொருளாதார சிக்கல்களை சந்தித்த குடும்பங்கள், தொழிலகங்கள், தனிநபர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அருட்செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே,
பனிமய தாயின் பரிந்துரையில் நாங்கள் நலம் பெறுவோமாக. அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் ஏற்று இயேசுவுக்கு சீடராக வாழ்வோமாக, அவருக்கு கீழ்ப்படிவோமாக. அனைத்து மக்களையும் அன்னையின் பரிந்துரையால் இறைவா நீர் ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உன்னிடம் கையேந்தி உன்னிடம் அருள் வேண்டி பலிபீடம் அருகில் வந்தேன். தந்தையை தகுதி இல்லாத அடியேனை ஏற்பீரே, ஏற்பீரே. உன்னிடம் கையேந்தி உன்னிடம் அருள் வேண்டி பலிபீடம் அருகில் வந்தேன். தந்தையை தகுதி இல்லாத அடியேனை ஏற்பீரே, ஏற்பீரே. நான் செய்த செயல்கள் எல்லாம் வெளிவேடம். நான் சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்க்கூற்று. இன்று என்னை மறந்து இன்று என்னை மறந்து பாவம் இல்லா வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றேன். உன்னிடம் கையேந்தி உன்னிடம் அருள் வேண்டி பலிபீடம் அருகில் வந்தேன். தந்தையை தகுதி இல்லாத அடியேனை ஏற்பீரே, ஏற்பீரே. உன்னிடம் கையேந்தி உன்னிடம் அருள் வேண்டி பலிபீடம் அருகில் வந்தேன். தந்தையை தகுதி இல்லாத அடியேனை ஏற்பீரே, ஏற்பீரே. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பனிமய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தருளினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வானணி படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உலகம் எத்திசையிலும் கொடூரத்திற்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகின்ற அனைத்து குழந்தைகளையும் நினைவு கூர்ந்து அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நீதி கிடைக்கவும் இந்த குழந்தைகள் சுட்டு எரித்து கொல்லப்படுவதை இந்த சமுதாயம் நிறுத்தவும், கேளிக்கை பொருட்களாக இவர்களை நடத்தும் இந்த இழிந்த நிலை மாறவும், அன்னையை போற்றும் இந்த வாயால் குழந்தைகளை அரவணைத்து போற்று தொழவும் வேண்டிய நல்லதொரு சூழலை பனிமை தாய் தன்னுடைய அன்பு திருமகனிடம் பெற்று நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அன்றாட உணவை அனைவருக்கும் அருள ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற இன்று நற்செய்தியில் நாங்கள் கேட்டது போல, மகனே, அவர்களுக்கு ரசம் இல்லை, தீர்ந்துவிட்டது. அக்கறையோடு கேட்கின்ற ஒரு தாயை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள், இறை திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடைபெறும் என்று நம்பிக்கையோடு கடவுளை வேண்டிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அன்பு ஆண்டவரை, அன்னையைப் போல பிறரிடம் அக்கறை கொண்டவர்களாகவும் இது நடந்தேறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழ்பவர்களாகவும் இவ்வாறு ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய உலகை, இறை அரசை கட்டி எழுப்பும் தூதுவர்களாக நீர் எங்களை மாற்றவும் அருள் கூறுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. தூய தஸ்னேவிஸ் அன்னையின் வழியாக இறைவன் வழங்குகின்ற அமைதியை அருகிலிருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். இயேசுவே நீ வர வேண்டும், நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும், ஏழை மனம் அழைக்கின்றது. இயேசுவே நீ வர வேண்டும், நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். வழி தொடரும் என் கால்கள் வழி தொடரும் என் கால்கள் உறுதியாய் நடந்திட ஒளி தாராய், உணர்வினில் கலந்திடுவாய். மனமெனும் கோவிலில் எரிந்திடும் தீபங்கள் இயேசுவே நீயாவாய். எழுந்திடும் நேரமிது, நான் இனி மறந்திடும் காலமிது. ஏழை மனம் அழைக்கின்றது, இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். பாடுவோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். அன்பான ஆண்டவரே, நீ தோற்றுவித்த இந்த வெற்றியின் நாளுக்காக, இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய பனிமை அன்னையின் பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட அருள் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்துக்காக உமக்கு நன்றி. வாழ்வு தருகின்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தருகின்ற திரு உடலை நாங்கள் ஆன்மீக முறையில், அருளடையாள முறையில் பெற்றுக்கொள்ள அருள் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பனிமய தாயின் வல்லமைமிக்க
பரிந்துரையால் நாங்கள் விண்ணக மண்ணக கொடைகளை பெற்றுக்கொள்ள அருள் கூறுவதற்காக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவர் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவர் பெயரை போற்றுவோம். ஒரு சில வினாடிகள் மௌனமாக நாம் மன்றாடுவோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பனிமை தாயின் 439வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாட ஆண்டவர் அருள் கூர்ந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இத்திருப்பலிக்கு தலைமையேற்று இறைவனின் ஆசீர்வாதங்களை பனிமை தாயின் வழியாக நமக்கு பெற்றுத்தருகின்ற தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் திருப்பணியில் பங்கேற்ற தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு என்.ஏ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்ட முன்னாள் முதன்மை குரு பேரருள் திரு எக்ஸ்.டி. செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இத்திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து அருள் தந்தையர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், அருள் சகோதரர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இத்திருப்பலியில் மரியன்னையின் பெருமையை பறைசாற்றி அருளுரை வழங்கிய அருள் தந்தை லெரின்டோஸ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த திருப்பலியானது நியூஸ் 7 தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை நமக்கு வழங்கிய திரு ஜேசி அவிலவராயர் அவர்கள் குடும்பத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். பனிமை தாய் அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய அன்பின் அடையாளமாக நம்முடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களுக்கு பனிமை தாயின் படம் ஒன்று நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கின்ற அதிபர் தந்தை குமார் ராஜா அவர்களுக்கும், அவரோடு பணிபுரிகின்ற உதவி தந்தையர்கள், திருத்தொண்டர்கள், ரீஜண்ட் சகோதரர் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 11 நாட்களும் அற்புதமாக அனைத்தையும் திட்டமிட்டு நெருக்கடி சமயத்திலும் இறைவனுடைய புகழையும் அன்பையும் பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தந்தையையும் அவருடைய பணியையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், இங்கு வந்திருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரிகள், மக்களின் மேம்பாட்டுக்காக பணிபுரிகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து, இது இறைவனின் சோலையாக, இந்த பூமி இறைவனுடைய அந்த நல்ல படைப்பாக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடி இறை ஆசீரை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக.
இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இக்குறையும் நம்மை அணுகாது காக்கும் அக்கறை இந்த அன்னைக்கு உண்டு என்ற நம்பிக்கையுடன் சென்று வாடுங்கள். திருப்பணி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வையகராணியே பார்போற்றும் தாயே வங்கக்கடலோரம் வாழ்பவளே பனிமய தாயே அகிலம் ஆழ்பவளே இரக்கத்தின் இமயமே இதயம் வாழ்பவளே தந்தை தேர்ந்ததும் உனையல்லவா இறையேசு தவழ்ந்ததும் முனிதல்லவா தந்தை தேர்ந்ததும் உனையல்லவா இறையேசு தவழ்ந்ததும் முனிதல்லவா என்னுள்ள வெண்ணாளும் உனதல்லவா